கலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற 13/7/2025 27/11/2025 வரைக்கும் சனியானவர் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வக்ரமாகிறார். இந்த சனி மீன ராசியில வக்ரமாக இருக்கும்போது அனைத்து ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் செய்யறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம். கும்ப ராசி நேயர்களே, சனியானவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 1 மற்றும் 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவர் வக்ரமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் கவனம் என்பது தேவை. இருந்தாலும் குருவினுடைய 9ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் மேல விழுவதனால பெரிதான அளவுக்கு பாதிப்பு என்பது உங்களுடைய செயல்பாடுகள்ல இருக்காது. ஆனாலும் இந்த சனியானவர் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்குரிய அதிபதிங்கிறதுனால 12க்குரிய பலன்கள் எதுவோ அந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து இந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து குடும்ப சனியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். தற்போது 7 சனியில பார்த்தீங்கன்னா நிறைய கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அவஸ்தைகளை ஏற்பட்டிருக்கும். குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய செயல்பாடுகள்லையும் சரி, உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. தற்போது இந்த சனி என்னன்னா வக்ரம் ஆகிறதுனால பாத்தீங்கன்னா 7 சனியினுடைய பிடியிலிருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால 7 சனியில கடந்த காலத்துல என்னென்ன கஷ்டங்களை அனுபவிச்சீங்களோ அது எல்லாமே விலகி உங்களுக்கு நல்ல பலன்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சனி வக்ரத்தினால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நல்ல பலன் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்துல ஒரு சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் விலகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்கள்னாலே பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்திருக்கும். அது எல்லாமே விலகி குடும்பத்துல எல்லாருமே ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குடும்பம் பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்புல பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அதே நேரம் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும். தற்பொழுது அந்த செலவுகள் எல்லாமே கட்டுக்குள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதோட தன லாபங்கள் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் கண் மற்றும் பற்கள்ல உள்ள பிரச்சனைகளுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பதன் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு குணமாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியம் சரி, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாத்தீங்கன்னா நன்றாக இருக்க போகிறது. அதே நேரம் சொத்து வாங்குவதற்குரிய பிரச்சனைகள் எல்லாமே விலக போகிறது. அதனால இந்த சமயத்துல புதிதாக ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயம் வாங்கலாம். ஏன்னா அதுல இருந்த தடைகள் எல்லாமே விலக போகிறது. உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்புலையும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாகனத்துல அடிக்கடி பழுது ஏற்பட்டிருக்கும். தற்பொழுது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு வாகனங்கள் பாத்தீங்கன்னா நன்றாக இயங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நிறைய கும்பராசினியர்கள் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல புதிதாக ஒரு பழைய வீடோ அல்லது பழைய வண்டி வாகனமோ வாங்குவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு நிச்சயம் அமையும். அதோட கடந்த காலத்துல ஏற்பட்ட அவமானங்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு திரும்ப நற்பெயர் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. முக்கியமாக மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே விலகி சந்தோஷம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய குடும்பத்திலையும் சரி உங்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதீத லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் மறுமணத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற கும்பராசினியர்கள் பாத்தீங்கன்னா மறுமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவசாய மகசூல் பாத்தீங்கன்னா பெருகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களுக்கு இடையே உள்ள பிரச்சனைகள் எல்லாமே விலகி நீங்கள் இருவரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்குரிய அதிபதி. அவர் வக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய உறக்கத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உறக்கத்துல பாத்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சரியான நேரத்துல பாத்தீங்கன்னா தூங்க முடியாமல் நிறைய கும்பராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அவதிப்பட வேண்டிய சூழலும் ஏற்படும். என்னதான் சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்களை கொடுத்தாலும் அதே நேரத்துல வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த சனி பாத்தீங்கன்னா விரயஸ்தான அதிபதி. அவர் வக்ரமாக இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு செலவுகளை பாத்தீங்கன்னா கொடுப்பார். இந்த செலவுகள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சுப நிகழ்ச்சிக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழலையும் ஏற்படுத்துவார். இந்த நேரத்துல வெளிநாடு செல்றவங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பயணங்களை சரிபார்த்துக் கொள்வது நல்லது. இல்லை என்றால் அங்க போன பிறகு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட வேண்டிய சூழலும் ஏற்படும். ஏன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. ஏன்னா யார்ட்டையுமே மோசடி போயிடக்கூடாது. ஆகையால எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.